இன்றைக்கு இந்த விழாவினுடைய பகுதியாக அல்லது இந்த விழாவினுடைய நிறைவிலே அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் அவருக்கு ஒரு விருது வழங்க இருக்கிறது. எனவே அனைவரும் இருந்து இந்த புண்ணியவதியை அன்பும் இனிமையான குணங்களும் பண்பும் வாய்க்க பெற்ற நம்முடைய மகளுக்கு நிகரான இந்த பெண்மணியை நாம் வாயார மனமாற வாழ்த்தி செல்லுவோம். சரியா? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? சரி, முதல்ல ஒரு கேள்வி கேட்டுரும். இவங்க எவ்வளவு பெரிய பாடகர், இவங்க கர்நாடக சங்கீதம் என்ன, மெல்லிசை என்ன, திரையிசை என்னன்ட்டு ரொம்ப எல்லாத்தையும் கொடிகட்டி பாடகர் தான். அப்படியா? அப்பேற்பட்ட பாடகர். நாம ஏதோ ஒரு கண்ணதாசனை பத்தி ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டீங்களே, அது எப்படி? ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு சிங்கிள் டீ கூப்பிட்டோன்னு வந்தா எப்படி? நான் பதில் சொல்றேன், அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். எனக்கு கேள்வி கேட்கத்தான் தெரியும். பாப்போம். நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, ஒண்ணு உங்க எல்லாரும் மாதிரியும் கண்ணதாசன் அவர்கள் மேல எனக்கு ஒரு அதீத பக்தின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து பாட ஆரம்பிச்சது பிளேபேக் சிங்கிங் மச் லேட்டர் தான். முதல்ல வந்து ஸ்டேஜ் சிங்கிங் தான் ஆரம்பிச்சேன். அதுல வந்து முதல்ல இருந்தே வைஜி மகேந்திரன் அவர்களால், திருமதி சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவங்கள மாதிரி பீப்புள் கூட இருந்ததுல ஒரு நல்ல பழைய பாட்டுக்கு ஒரு ரசனை, பழைய பாட்டு கேட்கறதுக்குன்னு ஒரு ரசனை வேணும். அந்த ரசனை அவ ஏற்படுத்தி கொடுத்தது எனக்குள்ள அந்த இன்வைட் பண்ணது வந்து அவங்க ரெண்டு பேரும் தான். ஸ்ரீமதி சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களும் திரு வைஜி மகேந்திரன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சிக்கு திரு வைஜி மகேந்திரன் வருவதற்கு சம்மதித்திருக்கிறார். சோ அதனால வந்து ஒரு காதல்னு சொல்லலாம் பழைய பாடல் மேல. அதுலயும் வந்து நான் தமிழ் ஸ்டூடெண்ட், தமிழ் தான் படிச்சேன். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு கவிதை நம்ம படிக்கிறச்சு நம்ம வந்து வெறும் பாட்டா பாக்குறது இல்ல, அதோட அர்த்தமும் சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ணி பாடுறச்சு அந்த அதுவே ஒரு தனி அல்லாதி. ஆமா. சோ கண்ணதாசன் அப்படின்னு சொன்ன அந்த நம்பர் 1 ரீசன் நீங்க சொன்னது, கண்ணதாசனுக்கு பண்ண போறேன்னு. ஓகே, நான் வரேன், நான் ஆடியன்ஸ் வேணா கூட உட்காந்துக்கிறேன், ஆனா நான் வரேன் அந்த மாதிரி. நம்பர் 2 ரமணன் அங்கிள், நீங்க உங்களுக்காக அவருக்கு இது வரைக்கும் he's been a very very good well wisher. I know he'll continue to be தான் சொன்னாரு, என்னோட மகள்னு சொன்னாரு அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரமணன் சார். அதனால அண்ட் பாரதிய வித்யா பவன் இது எனக்கு ஹோம் பிச். அவர் ஒன்னே கேட்டு பாருங்க, அவர் எவ்வளவு வாட்டி இங்க வராரோ அவ்வளவு வாட்டி நானும் வந்துட்டு இருக்கேன். சோ அதனாலதான் நான் வந்தேன். சரி, இப்ப நான் கேக்குறேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இல்ல வேண்டாம், நான் கேக்குறேன் ஒரு கேள்வி. என்ன சொன்னீங்கல்ல, ஏன் நீ சிங்கிள் டீ காசுபட்டு வந்த, நீங்க என்ன கூப்பிட்டீங்க பேசுற ப்ரோக்ராம்க்கு? நீங்க என்ன கூப்பிட்டீங்க? ஓ இல்ல இல்ல, அப்படி இல்ல. ஒரு தந்தைக்கு தன்னுடைய மகளை சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா? அது சாதாரணமா நடக்கலன்னு ஒரு விழா வச்சு நடத்திடுவோம் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். as simple as that. அதாவது நமக்கு நம்முடைய பாரத தேசத்து பண்பாடு நமக்கு கற்றுக் கொடுத்ததுல பெரிய பாடம் இது. ஒரு இனிய பெண்ணை பார்க்கும் பொழுது, ஆடா நாம பெற்றிருக்க கூடாதா என்கின்ற ஒரு உணர்வை தருகின்ற ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? முதல்ல இந்த அழகான ராகத்தை பெற்று தந்த அம்மையார் அங்க இருக்கிறார்கள். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சைந்தவி என்பது அழகிய ராகம். இப்ப புரியுது. அது ஹரிகாம்போஜி ஜன்யம் என்று சொல்வார்கள். பாரதியார் வந்து தன்னுடைய கரும்பு தோட்டத்திலே பாடலுக்கு அவரை சைந்தவி ராகத்துல தான் அதை அமைத்திருக்கிறார். இது எதுக்கு சொல்றேன்னா, ஊங்கொட்டை இல்ல. ஒரு நாள் இதே மேடையில வந்து பாரதியாருடைய கரும்பு தோட்டத்துல அவர் அமைத்திருக்கிற சைந்தவி ராகத்துல சைந்தவி பாடணும். சரியா? கண்டிப்பா. அதுதான் ஃபீஸ். சரி, இப்ப நம்ம இப்போ சைந்தவி ஒரு கேள்வி கேட்போம் நிகழ்ச்சியில் நுழைவதற்கு முன்னால். நாம ஏதோ ஒரு வீதி பாடல், ஏதோ சில நிகழ்ச்சிகள் அப்படி போயிட்டு இருக்கோம். அன்றைக்கு கூழுக்கு பாடினால் அவ்வை பாட்டி, நாங்கள் வந்து ஒரு சிங்கிள் டீக்கு பாட்டு பாடிட்டு போவோம். பாடினா தான் கொடுப்பாங்க. சில பேர் பாட்டை நிறுத்திட்டா கட்டாயமாக கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட நான் அழைத்த காரணத்தால் ஒரு செலிபிரிட்டி ஆகிய சைந்தவி வந்திருப்பதன் காரணம் என்னவோ? கண்ணதாசன். ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அவ்வளோ ரசித்து கேட்ட பாடல்கள், அதெல்லாம் வந்து பாடுறதுக்கு ஒரு மேடை கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாடுறதுக்கு கூட கிடைச்சிடும், ஆனால் அதை பற்றி பேசுகிறதுக்கான தருணம் வந்து நம்மளுக்கு மற்ற மேடைகளில் கிடைக்காது. இந்த மேடையில் அது கிடைச்சிருக்கு.
அதனால வந்து நான் எப்படிலாம் ரசித்தேன் அந்த பாட்டைன்னு இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் பழைய பாடல்கள் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கிற சிங்கர்ஸ்க்கு பழைய பாடல்கள் தெரிஞ்சதே ரொம்ப கம்மி. அது வந்து எனக்கு வந்து மனசில் வர்றதுக்கு காரணம் வந்து திருமதி சுபஸ்ரீ தனிக்காச்சலம் அவர்களும் திரு வைஜி மகேந்திரன் சார் அவர்களும் அவ்வளோ பழைய பாட்டு அவங்களோட நான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் தமிழும் படித்ததுனால அந்த பாட்டோட அர்த்தம் தெரிஞ்சு பாடுறச்சு இன்னும் நம்ம ரசித்து அனுபவித்து லயிச்சு பாடும்போது அதுவே ஒரு தனி அல்லாதி தான். சைந்தகுடிய இன்னொரு சிறப்பு தமிழ் பாட்டை தமிழிலேயே பாடக்கூடிய. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் கண்ணதாசன் அவர்கள், செகண்ட் ரீசன் சொன்ன போல ரமணன் அங்கிள். ஆமாம், ரமணன் அப்பா தான், அவர் அங்கிள் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இது பாரதிய வித்யா பவன், நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னோட ஹோம் பேஜ் தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்பி பண்ணுமா நீ பண்ணு அப்படின்னு கொடுக்குற ஒருத்தர் வந்து இங்கே இருக்கார், ராமசுவாமி அங்கிள் அவர்கள். ஸோ இந்த 3 ரீசன்ஸ்க்காக என்னால் நோவே சொல்ல முடியாது. நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? நான் வந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எந்த அப்பாவுக்கும் பொண்ணை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப வானடாவு வளர வளர அதை பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக போச்சு. சரி, ஒரு விழா எடுத்து தான் கூப்பிடணுன்னா எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் தான் இடம் கொடுத்துட்டாரு. முரளியும் சரின்ட்டார். சரி, எப்படி பார்த்து ஒரு பெண்ணை பார்க்குற சந்தோஷம்தான், வேற என்ன. சரி, இறைவனுக்கெல்லாம் பாண்டிங்க, கண்ணதாசனை வாழ்த்துவோமா? வாழ்த்தலாம். எப்படி வாழ்த்துவோம்? நான் வந்து மெட்டு தரேன், நீங்கள் அதில் வந்து பாட்டாவே படிச்சீங்கனாலும் ஓகே, பாட்டாவே பாடினீங்கனாலும் ஓகே. ஒரு முடிவோடு தான் வந்து கண்டிப்பா. சரி. தன்னன தன்னன தையன தைனன தன்னன தான தையன தன்னானா. இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன நீ மாட்டி வைக்கிற நோக்கம் என்ன சைந்தவி? சரியாவே பாடிடுவோமா? சரியாவே பாடிடலாம். தன்னன தையன தத்தன தன்னன தையன தான தன்னன தன்னானா. அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. அப்படி போடு. எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே கொண்டாட்டம். இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே கொண்டாட்டம். அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. இந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. Come on, say it again. குழந்தை நெஞ்சம் நெஞ்சத்துக்குள் வீரிந்த மஞ்சம். கண்ணதாசன். குழந்தை நெஞ்சம் நெஞ்சத்துக்குள் வீரிந்த மஞ்சம். அப்படியா? காதல் போதை கண்ணன். முழுதானே? காதல் போதை கண்ணன் இனிக்கும் சொல்லில் வானம் வந்து மயங்கி நிற்கும். அப்படியே நல்லா இருக்கு. மயங்க வைத்தது யார்? தமிழோ அவளோ குழலோ. என்றும் அன்றும் இனித்தது இன்றும் இனிக்குது என்றும் இனித்திடும் கண்ணதாசன் பாடலே. எந்த உணர்ச்சி எந்த மனத்திலும் எந்த உணர்ச்சிக்கும் சொந்தமாகும் காதல் தேவன் கானமே. சரியா ஸ்பின்னர்?
இப்ப பார்க்கலாம். இரவும் பகலும் என்ன உந்தன் பாட்டில் சுகமும் துயரும் என்ன அம்மாடியோ தனனனான தனனனான தானா விதியை மீறும் விதியை எழுதும் கைகள். விதியை மீறும் விதியை எழுதும் கைகள். தமிழும் வாழும் மட்டும் கண்ணதாசன் பாடல் விண்ணை முட்டும். எடுத்த எடுப்பிலே கவியில் என் மனதை நான் இழந்தேன். எடுத்த எடுப்பிலே உன் கவியில் என் மனதை நான் இழந்தேன். சரியா? குடித்து சிவந்த கண்கள். குடித்து சிவந்த கண்கள் குப்புற கிடக்கும் உயிரை எடுத்து புரட்டி தெம்பை ஏற்றும் கவிதையும் பாட்டும். கொடுத்து சிவந்த நெஞ்சம் கோலமையில் ஒருத்தியோடு கூடியே கிடந்து கொஞ்சி பாலமாய் பஞ்சு மார்பில் படுத்து சிவந்த மேனி. கொடுத்து சிவந்த நெஞ்சம் கோலமையில் ஒருத்தியோடு கூடியே கிடந்து கொஞ்சி பாலமாய் பஞ்சு மார்பில் படுத்து சிவந்த மேனி. பட்டே அறிந்த ஞானி பரவசம் பருகும் தேனி பாதியில் பறந்த பாவி. 53 வயசுல போயிட்டார்ல. கண்ணதாசனை எதற்கு கொண்டாட வேண்டும் என்பதற்கு ஒரே சில வரிகள் சொல்லலாம். ஒன்று, கம்பனை போல் காளிதாசனை போல் நம்மை பிரமிக்க வைக்கின்ற தொலைவில் இல்லாத கவிஞர். நாம நடக்கும் பொழுது நம்முடைய தோளை தொட்டு நமக்கு ஆறுதல் சொல்லுகின்ற தோழன் போன்ற கவிஞர். நம்முடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கு கொள்ளுகின்ற ஒரு நண்பன். இப்படித்தான் கண்ணதாசனுடைய பாடல் இருக்கிறது. நம்மிடம் தோன்றி நம்மிடையே வாழ்ந்து நம்மை போலவே மனநிலைகளை அனுபவித்து நாம் செய்ய விரும்பினாலும் செய்ய முடியாத தவறுகளை செய்து அதனால் பாடங்களை பெற்று அந்த பாடங்களை பாடல்களாக்கி தந்தவன் கண்ணதாசன். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிறவன் அல்ல கவிஞன். அந்த பிரச்சனையை காட்டிலும் உயரமாக நம்மை ஏற்றி வைக்கக்கூடிய வல்லமையை தன்னுடைய வார்த்தைகள் மூலம் வழங்குகின்றவன் தான் கவிஞன். அந்த வல்லமையை ஒரு சிங்கம் வந்து தர வேண்டியதில்லை, ஒரு தென்றல் வந்து தடவி விட்டாலே அந்த வல்லமை போதும் என்பதை நமக்கு எடுத்து காட்டியவன் கண்ணதாசன். அதனால் தான் நம் கண்ணதாசனை கொண்டாடுகிறோம். எந்த வீட்டிலே எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே என் பாடல் ஒன்று எதிரொலிக்கும் என்றார் கண்ணதாசன். நான் அதை சற்று மாற்றி சொல்லுவேன். எந்த மனத்தில் எந்த உணர்ச்சி நிகழ்ந்தாலும் அங்கே கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று எதிரொலிக்கும் இல்லையா? அப்படிப்பட்டது கண்ணதாசனுடைய பாட்டு. எத்தனையோ பாடல்கள் நீங்க இது பாடியெல்லாம் முடிக்க முடியாது இல்லையா? அதுவும் இப்போ நான் பாடணும்னு நினைக்கிற ஒரு பாட்டு, அவ்வளோ அழகான ஒரு பாடல், அவ்வளோ அழகான வரிகள். அதாவது வரிகள் வந்து வசதியா இல்ல டியூன் வசதியான்னு கேட்கிற அளவுக்கு வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு பிரிக்கவே முடியாது, சேர்ந்தே இருக்கின்ற. ஆமா, அவ்வளோ அழகான ஒரு பாடல், ஒரு தாலாட்டு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டு பிடிக்காத பாடியே காமிச்சிடலாமா? இந்த பாட்டு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இருந்தா அப்போ something is basically fundamentally wrong. என்ன பாட்டு? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே.
நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சரியா? இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த நதியில் விளையாடி வரிகளை குறிப்பிட்டு இந்த தலைமுறையின் மிகச்சிறந்த கற்பனை என்று ஒரு கருத்து வைத்தார். இந்த நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, புவியாள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்த மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார், உலகை விலை பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக, மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. கண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ, அன்பே ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரிரோ. சைந்தவியை நான் இந்த விழாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு மிக முக்கியமான காரணம், வேறு யார் துணிச்சலாக என்னை பக்கத்தில் உட்கார்த்தி பாட சொல்வார் மகளை தவிர. என்ன அருமையான ஒரு கற்பனை பாருங்களேன். யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, அது ஆட்சி தான். மாமன் தங்கை மகன், யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, அப்புறம் புவி ஆள பிறந்தாயடா, அத்தை மகனை மனம் கொண்டு இளமை வழி தந்து வாழ பிறந்த அத்தை மகளை மணந்தாத்தாயா வாழ்க்கை. ஆட்சி வச்சுட்டு என்ன செய்ய? அதான் அங்க ஆள பிறந்தாயடா, அடுத்த வரியில வாழ பிறந்தாடு. அழகான ஒரு கற்பனை பாருங்க. உங்க கூட பேசும் பொழுது தோணிச்சு இந்த அர்த்தம். அப்புறம் சைந்தவி தான் இதை சொல்லணும். கண்ணதாசனை போல காதல் அப்படி விதம் விதமாக விவரித்து காட்டிய கவிஞரை நான் பார்த்ததில்லை. கண்டிப்பா இல்லையா? ஆமா. உங்க அனுபவம் எப்படியோ? என்னோட அனுபவம் ரொம்ப புதுமையா இருந்தது.
எப்பொழுதும் அனுபவம் புதுமையாக இருப்பதுக்கு பேர் தான் காதல். அதாவது இந்த அடுத்த பயங்கரமா விதவிதமா லவ் சொல்லியிருக்காரு கண்ணதாசன். அது எல்லாமே நம்ம எல்லாமே பார்க்க முடியாது, ஒரு சிலது நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். இந்த ஒரு பாட்டுல வந்து ஒரு இரவு நேரம் கத்தி பாட முடியாது. இட் ஹேஸ் டு பி பர்சனல். ஒரு விஸ்பர், ஒரு இப்போ நம்ம சொல்றோம் ஹஸ்கியா பாடுறது அப்படிங்கிறது டேர்ம் வந்து இட்ஸ் நியூ. பட் அன்னைக்கே வந்து லிரிக் வைஸும் சரி, மியூசிக் வைஸும் சரி, சிங்கிங் வைஸும் சரி, அதெல்லாம் அவங்கெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்மெல்லாம் ஒன்றும் புதுசா பண்ணவே இல்லை, அவங்க அன்னைக்கே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டுவெட், அந்த காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பெஷலி அதில் வந்து எனக்கு ஒரு ஸ்டான்ஸா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிக்கும். நீங்க முதல்ல ஸ்டான்ஸா சொல்லுங்க. தனியா பாட போறீங்க? கண்ணென் கண்ணென்ன கண்ணென்ற அருகினில் அவன் வந்தான். ஆஹா பெண்ணென்ன பெண்ணென்று என்னென்ன கதை சொன்னான். இது போதாதென்றான், இனி கூடாதென்றான், இனி மீதம் என்றேனது நாளை என்றான், நாளை என்றான். தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள். சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் யார்கிட்ட சொல்லிட்டு போவான்? நான் காதலியை சந்தித்து விட்டு வருகிறேன் பெற்றோர்களே, என்னை யாசிச்சவனா சொல்லிட்டு போவாங்க. இதுதான் உணர்ச்சி. யார்கிட்டையுமே சொல்லலை தெரியுமா, யார்கிட்டையுமே சொல்லலை. அதான் அந்த பாவனை தான். பாரதியார் குயில் பாட்டில் வரும், அவங்க 2 பேரும் காதலனும் காதலையும் பேசிடுவோம். பட்ட பகலில் ஏன் ராத்திரினா பரவாயில்லையா அப்படின்னு கேட்பார். கண்ணாலும் கூட இன்னும் கட்டி முடியவில்லை, கல்யாணம் ஆன பேருக்கு பேசலாமா என்று கேட்பாருடைய தமிழ் ஆசிரியர். இது மாதிரி தள்ளாடி தள்ளாடி நடமிட்டு அவள் வந்தாள். சொல்லாமல் கொள்ளாமல் அவளிடம் நான் சென்றேன். அது கூடாதென்றால் மனம் தாழாதென்றாள், ஒன்று நானே தந்தேன் அது போதாதென்றாள், போதாதென்றாள். அனுபவம் புதுமை அவளிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே, பொன்னான கைப்பட்டு பொன்னான கண்ணங்களே. அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. ஆஹா பொன்னான கைப்பட்ட பொன்னான கண்ணங்களே. லா 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 லா. அனுபவம் புதுமை. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரசிக்கிற வரி, ஒரு ஒரு மனம் காதல் வயப்படும் முன் எப்படி இருந்தது அது யாரும் கணக்கிலே சேர்த்துமா? அது ஒரு மனசே கிடையாது. காதல் வயப்படாத மனது ஒரு மனசே கிடையாது. காதல் தீர்ந்து போன மனது அது மனித ஜாதியிலே சேர்த்துக்க முடியாது. ரெண்டே விட்டுருங்க. காதல் வயப்பட்ட பிறகு மனம் எப்படி இருக்கும் என்பதை கண்ணதாசன் ஒற்றை வரியிலே சொல்லுகிறார், அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே. ஸோ யோசிச்சு பாருங்க, பெருசுகள்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பாருங்க இல்லையா? இது வரைக்கும் அதாவது எவ்வளோ நல்ல பையனா அல்ல பெண்ணா இருந்திருப்பீங்க. இந்த காதல் வந்து மனசுல தோன்றின பிறகு என்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆமா நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேம்மா, அப்போ சந்தேகம் வந்து இவன் போய் அப்பா சொல்லி இவன் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்றான்னா இது விஷயமே வேற அப்படின்ட்டு. அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்கள் எல்லாம் புதுசாக தெரியும் இல்லையா? கண்டிப்பா. உங்களுடைய கன்ஃபெஷனுக்கு நன்றி. அதாவது ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து கேட்கக்கூடிய
மிக மிக கௌரவமான பண்பு சார்ந்த காதல் பாடல்கள் நிறைய கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் இல்லையா? அதுல ஒரு பாட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த பாட்டோட சொல் ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஒரு பெண்ணோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்படிதான், எனக்கு என்னோட கணவர் இப்படிதான் இருக்கணும், அவர் என்னோட பார்ட்னர் ஒரு கணவர் எப்படி வேணா வச்சுக்கலாம், இப்படிதான் இருக்கணும்னு எவ்வளவு தூரம் அவ எக்ஸ்பெக்ட் பண்றா அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமா, அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்படி இல்லைன்னா நீ என்ன ஆகுன்றதும் உன் கதி என்ன ஆகுன்றதும் அதில் அந்த வாணிங்க அதில் சேர்ந்தே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ரொம்ப அழகான ஒரு இது பாடு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், நானாக வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இந்த பாட்டுல எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் சரணம் ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, பொருள் என்றும் இல்லை. சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை, விலை ஏதும் இல்லை. ஒன்றோடு ஒன்றாக, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இந்த பாட்டுல என்ன சிறப்பு பாருங்க. சொல்லென்றும் பொருள் என்றும் மொழி என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. The heard melodies are sweet சொல்லுவாங்க இல்லையா? Those unheard are sweeter still. அதற்கு அதை விட சற்று மேலே சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அதாவது ஒரு நல்ல உறவு சொல்லை சார்ந்திருக்காது. ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் தான் அந்த சொல் சொல்லப்பட்டதன் நோக்கம் கண்ணை சிமிட்டி கொண்டு காத்திருக்கிறது இல்லையா? ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த உங்க தாளம் மாதிரி தானே. தாளம் என்பது தட்டும் அல்ல, வீச்சும் அல்ல. தட்டுக்கும் வீச்சுக்கும் நடுவில் இருக்கிற அந்த சஸ்பென்ஸ் தானே தாளம். அது மாதிரி நல்ல உறவுல சொல்லை நம்பி இருக்கக்கூடாது. அது காதலாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலுள்ள கணவன் மனைவியாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம் இல்லையா, சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம். விளக்கங்கள் தேவைப்பட்டால் அது நல்ல உறவு அல்ல. நல்ல உறவு விளக்கங்களை நாடாது, சத்தியங்களை கேட்காது, நம்பும். நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம் இல்லையா? அந்த நம்பிக்கை தரக்கூடிய அப்ப அந்த சொல்லும் அதையே பிரதிபலிக்கும். ஒரே விதமாக உன் வாசலில் நான் ஒரே கீதத்தை தான் யுகமாக பாடிக்கொண்டிருக்கிறேன் என்பார் தாகூர். இது மாதிரி ஒரே கீதத்தை தான் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்கும், தொய்வே இருக்காது. அதை புதிதாக அதில் நீங்கள் நம்பிக்கை ஏற்ற முடியாது, ஊற்ற முடியாது. அதுதான் சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அந்த ஒருவரிடமிருந்து நீங்கள் உறுதியை வாங்கிக் கொள்வதை காட்டிலும் உறுதியை வாங்கிக் கொள்ளாமல் நம்புவதற்கு இருக்க, அதுதான் உன்னதம் இருக்கிறது. காதலனுடைய உன்னதம் அதில் தான் இருக்கிறது. சரிதானா? வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள் அம்மா. அப்புறம் நான் சொல்லட்டா, ஒரு கண்ணதாசனுக்கு ஒரு கவிதை சொல்லுவோம். கால் கடுக்க நான் நடந்து கண்ணீருண்ட போதில் எல்லாம் கன்னங்களை வருட வரும் தென்றல், இவன் காற்றினிலே தலையசைக்கும் செந்நெல். சரியா? கால் கடுக்க நான் நடந்து கண்ணீருண்ட போதில் எல்லாம் கன்னங்களை வருட வரும் தென்றல், இவன் காற்றினிலே தலையசைக்கும் செந்நெல்,
வந்து தோல் உடுத்த என் மனதை தொல்லை வந்து சூழும் போது தோள் கொடுக்க ஓடி வந்த தோழன் சும்மா சொல்லி சொல்லி வானை தொட்ட தேவன் தோல் உடுத்த என் மனதை தொல்லை வந்து சூழும் போது தோள் கொடுக்க ஓடி வந்த தோழன் சும்மா சொல்லி சொல்லி வானை தொட்ட தேவன் என்று சொல்லலாம். இன்னொரு விஷயம், கண்ணதாசன்கிட்ட மிகப்பெரிய சிறப்பாக நான் கருதுவது, எந்த மேடையிலும் சொல்வது என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணினுடைய மனதை கண்ணதாசன் புரிந்து கொண்டதை போல் இன்னொரு கவிஞன் புரிந்து கொண்டதா எனக்கு தெரியவில்லை. அவர் ஒரு டூயட் எழுதணும் அப்படின்னா ஆண் 2 வரி பெண் 2 வரி அப்படி எழுதுவது அல்ல கண்ணதாசனுடைய போக்கு, இல்லையா? அங்க பெண் பாட வேண்டுமென்னா பெண்ணாகவே மாறி அவளுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான உணர்ச்சிகளை பிரதிபலிக்கின்ற வகையில தான் அவருடைய வார்த்தை இருக்கும். யாருமே அதை அவ்வளவு அழகா சொன்னதே கிடையாது. பெண்ணா இருந்தா மட்டும்தான். ஒரு பெண் என்கின்ற முறையில் உங்களுக்கு கண்ணதாசனுடைய இந்த பாவனை பிடித்திருக்கிறதா? நிறைய. ஏன்னா நான் நிறைய பாட்டு நினைச்சிருக்கேன். சில பாட்டு நம்ம டியூட்டா மேலும் பாடலாம் ஃபீமேலும் பாடலாம். பட் சில வரிகள்லாம் இருக்கு, அது பெண் தான் பாடி ஆகணும், வேற யாரும் பாட முடியாது. அந்த மாதிரி வரிகள் எத்தனையோ ஒரு முத்தான வரிகள் அவர் எவ்வளவோ இருக்கு. உங்க அனுமதியோட சில வரிகளை கொஞ்சம் கொத்து கொத்தா வாங்குவோமா சைந்தவிகிட்டே இருந்து? கண்டிப்பா. இல்லையா? ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா, ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா, இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா, இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனா. என்ன பாட்டு? அது போல் ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா, ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா, இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா, இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனா, சிட்டுக்குருவே முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டை விரிந்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. கொஞ்சம் சிறப்பு தாண்டி போவோமா? எடுத்து சொல்ல மனம் ஏறும், அது போல் அந்த அந்த பாட்டு அந்த வரையும் பாடினா நல்லா இருக்கும், அவ்வளோ ரசிக்கிறாங்க. பறந்து செல்ல நினைத்து விட்டேன், எனக்கும் சிறகில்லையே, பழக வந்தேன் தழுவ வந்தேன், பறவை துணையில்லையே, எடுத்து சொல்ல மனம் இருந்தும் வார்த்தை வரவில்லையே, என்னென்னவோ நினைவிருந்தும் நாணம் விடவில்லை. இதுதான் அதை பாட சொன்னாங்க. பெண்மனத்தில் இன்னொன்று, அதாவது அந்த நாளில் நம்முடைய திரைப்படங்களில் பார்க்கும் பொழுது ஒரு பெண் காதல் வயப்படக்கூடிய பெண் இருப்பாள், அவளுக்கு ஒரு தோழி இருப்பாள். அது சங்க காலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மரபு. இப்போ இந்த விஷயத்துல நம்பும்படியான தோழிகள் கிடைப்பது கொஞ்சம் அரிதாகிவிட்ட காரணத்தால தோழி யாரும் காணும், அது மாதிரி. ஆமா, தூது சொல்ல தோழி ஒருத்தியை நான் செய்தி சொல்லி அனுப்பி வச்சேண்டி, தூது சொல்ல போனவளை காதல் கொள்ள செய்ய வைத்து கட்டி போட்டு மயக்கி விட்டாண்டி, தெருவில் கன்னத்துல முத்தம் விட்டாண்டி என்னுடைய பாட்டு ஒன்று வரும், அது மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு அழகான பாட்டு, இவங்க எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு கட்டாயமா தெரியும். இதனுடைய இன்ஸ்பிரேஷன் என்ன? கண்ணதாசன கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் கரைத்துத்தான் குடித்தானான் வரும். அதுல ஒண்ணுமே கிடையாது. எது எதுவாக விளைகிறது என்பதை யாராலும் சொல்ல முடியாது. ஒரு கவிஞனுடைய மனசை எது வேணாலும் பாதிக்கலாம், ஆனா அது எப்படி பாதிக்கும், அது எப்படி வெளிப்படும் என்பதை யாரும் கணித்து சொல்ல முடியாது. இந்த கல்லைத்தான் மண்ணைத்தான் என்பது எப்படி வெளிப்பட்டிருக்கிறது எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே, பாருங்க. அத்தான்
என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்த கண்ணைத்தான். எவ்வளவு அழகா இந்த இடத்துல, அதாவது it has a lot of hidden meanings in it. Reading in between lines நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அது எவ்வளவு அழகா வந்து குடும்பத்தோட உட்கார்ந்து கேக்குற மாதிரி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்த கண்ணைத்தான். Fill in the blanks. எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான் ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான் சென்ற பெண்ணைத்தான் கண்டு துடித்தான் அழைத்தான் பிடித்தான் அழைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. இந்த பாட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது ஹரிஜி கிட்ட வந்து ஹரிஹரன் சார் அவர்கிட்ட ஒரு கசல் கான்சர்ட் போது திருமதி சுபஸ்ரீ அவர்கள் கேட்டாங்களாம், ஏன் தமிழ்ல வந்து கசல்லே இந்த மாதிரி இப்படி பாடுறீங்க, என்ன அர்த்தம் வந்து தமிழே கசல்லே வரமாட்டேங்குதுன்னு. அவர் சொன்னார், யார் சொன்னார் தமிழ்ல கசல் இல்லைன்னு, ஃபர்ஸ்ட் கசல் தமிழ்ல யார் பண்ணது தெரியுமான்னு சொல்லிட்டு அத்தான் அப்படின்னு சொன்னார். ஏன்னா கசல் இஸ் சிங்கிங் டு யுவர் பிலவட். அத்தான் என்னத்தான் என்ன பாட்டு இருக்க முடியும் டு சிங் டு யுவர் பிலவட் அப்படின்னு சொல்லி ஹரிஜி சொல்லியிருக்காரு. அவர் பல மேடையில கூட அதை சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ஒரு பெண்ணுங்கிற முறையில நீங்க இது நல்லா பாராட்டலாம். அந்த பாட்டினுடைய அந்த வேகத்தை பார்த்தீங்களா? ஆமா, ஒரு மணப்பெண்ணுக்கே இருக்கக்கூடிய ஒரு கர்வம் ததும்பிய நிதானம் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு கணத்துல அவளுக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க தெரியுமா? அவள் பொண்ணுட்டா சாப்பிட்டாலா இது பண்ணாலும் அவள் எண்ணெய் எதுவும் கொடுத்துறாரு இப்படிலாம் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல. அப்புறம் விட்டுருவாங்க, கத்தோட அது விட்டுரு. அது அந்த நேரத்தில் அப்படி இருக்கும். அதனால் அந்த அந்த ஒரு மணப்பெண்ணினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்னப்பட்சியினுடைய சாவகாசம் இந்த பாட்டில் நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? இன்னொன்று, இது ரொம்ப மென்மையான பாட்டு. கண்ணதாசன் வந்து ரொம்ப வலிமையானவர் என்பது ரொம்ப பேர் புரிஞ்சு கொள்வதில்லை. ஏன்னா அவர் வந்து கண்ணெல்லாம் உருட்டிட்டு ஆத்திரமா பேசினவர் இல்லை. ஆனால் அது இருக்கும். ஒரு பெண் அதை கேட்கும் பொழுது நல்லா, காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவம் என்றோ, பெண்மையே பாவம் என்றால் மன்னவனின் தாய் யாரோ. என்ன ஒரு ஒரு பெண் என்பவள், ஒரு பெண் என்பவள் பூவினுடைய மென்மையும் புயலினுடைய வலிமையும் சேர்ந்து பொருந்தி இருப்பவள். அதை புரிஞ்சுக்கணும். மென்மையாக அவள் பேசுகிறாள் என்கின்ற காரணத்தினாலே never take a woman for granted. You can take her love for granted, never take a woman for granted. பூவினுடைய மென்மை, புயலினுடைய வலிமை, அது வந்து நம்ம எதிர்க்கலைன்னா அது வந்து கையாலாகத்தனம் இல்லை. அளவு கடந்த பொறுமையும் நம்மை சகித்து கொள்ளும் அன்பும் நம்மையெல்லாம் மீறிய அறிவும் அதற்கு இருப்பதனால் அது நம்மை பொறுத்துக் கொள்ளும். ஒரு தகவல் சொல்லுகிறேன் ஆண் மக்களே, ஐயோ 2 கை 10லேயே தட்டுறாங்க. ரிக்வேதத்துல ஒரு வார்த்தை வருகிறது, ஆண் மக்களே ஆழ்ந்த அனுதாபங்கள். பெண் என்பவள் ஆணை விட அறிவு மிகுந்தவள் என்று ஒரு வாக்கியம் வேதத்தில் இருக்கிறது. ரிக்வேதத்தில் சொல்லிட்டானே, அன்னைக்கே சொல்லிட்டானே. காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, காதலித்தல் பாவம் என்றால் கண்களே பாவம் என்றோ, கண்களே பாவம் என்றால் பெண்மையே பாவம் என்றோ, கண்களே
உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? என் உள்ளமெனும் மாளிகையில் உன்னையன்றி யார் வருவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? இந்த வரிய நீ இப்போ பாடும் பொழுதுதான் இதனுடைய பொருளை நான் உணர்கிறேன். என் உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னை அன்றி யார் வருவார் இல்லையா? ஒரு பெண்ணினுடைய மனசு, எல்லாருக்கும் அந்தரங்கம் இருக்கு. நம்ம அந்தரங்கம்லாம் ஜலதரங்கமா இருக்கும். பெண்ணினுடைய அந்தரங்கம் தான் அந்தரங்கம் இல்லையா? அதுல ஒரு பிரைவேட் சேம்பர் இருக்கு. உங்க ஒப்பரான எவனும் நுழைய முடியாது, இறைவன் கூட நுழைய முடியாது அவளுடைய அனுமதி இல்லாம. ஆனா அதுல ஒருவனுக்கு அந்த பெண் இடம் கொடுத்து விட்டாளானால் அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு இடம் கிடையாது. அதை விட்டு அவன் விலகி செல்லவும் முடியாது. இதுவும் கண்ணதாசன் சொல்ற, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா, ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவாங்கிறார் ஒரு சைடு. இன்னொரு சமயம் விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. அப்படி அப்போ உள்ளமென்னும் மாளிகையில் உன்னையன்று யார் வருவார்? நீ ஏன் அப்படி பார்க்கிற? ஆணுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகம்னு சொல்ல மாட்டேன், திண்டாட்டம், இன்செக்யூரிட்டி. ஒரு அழகான மனைவி இருக்கும் பொழுது அல்லது காதலி அழகாக இருக்கும், காதலிக்கிற காரணத்தாலேயே ஒரு பெண் அழகாக தென்படுவாள், அது வேற விஷயம். இல்லை, அதுதான் உண்மையும் கூட. அவன் பார்ப்பது புற அழகு மட்டுமல்ல, மனசுல இருக்கக்கூடிய அந்த அன்போடு அவளை பார்க்கும் பொழுது அவள் தான் பேரழகியாக தெரிகிறாள் அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது வேறு யாரும் பார்த்தா இவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருந்தான். ஏன்னா தினம் நம்ம முகத்தை கண்ணாட்டில் பார்த்துக்கிறோம்ல, இந்த இன்செக்யூரிட்டி இஸ் ஜஸ்டிஃபைட், அது மாதிரி இருக்கும். ஆனால் அவர் சொல்ற, என்னடா அவ்வளோ பைத்தியக்காரனா இருக்கு அப்படின்ட்டு. என் உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னையன்றி யார் வருவார்? இதை விட என்ன சொல்ல முடியும்? என்னம்மா தெரியலையே. 1000 பெண்மை மலரட்டுமே, 1000 கண்கள் ரசிக்கட்டுமே, ஒருவனுக்கு இங்கே ஒரு சொல் 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 அப்படிங்கிறது சொல்லிட்டேன். சிலபஸ்ல இல்லை பாவம். அப்புறம் இது ஒரு பெண்ணினுடைய வீரத்தை காட்டக்கூடிய, எதிர்க்கக்கூடிய தன்மையை காட்டு, மன்னவனையே தூக்கி போடுறாலே அதை காட்டுகிறது. இன்னொன்னு, ஒரு பெண்மைனா எவ்வளவு விஷயங்கள் அது உள்ளது. உண்மையில பெண் சுதந்திரமானவள் தான். பெண்ணுக்கு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. நீங்க வானத்தில் இடம் பண்ணி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவள் சுதந்திரமானவள் தான். அவள் அதை பிரகடனப்படுத்தி கொள்ளவில்லை. அதனால நம்ம பழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தன்னுடைய சுதந்திரத்தை அவள் உணர்ந்து எப்பொழுது பிரகடனப்படுத்தி கொள்ளுகிறாளோ அப்பொழுதுதான் அவளுக்கே தன்னுடைய பெண்மை என்பது என்னவென்பது புரியும். அப்பொழுதுதான் இந்த ஊருக்கு பெண் என்றால் என்ன என்பது புரியும். அப்போதுதான் பண்பாடு சார்ந்தே வாழுகின்ற இந்த பாரத நாடும் உயரும். அப்படி இருக்கிறது பெண்மை என்பது. அவளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாரு. அருமையான படம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவருடைய அவர்கள் படத்துல அவர் காட்டியிருப்பார். அதாவது அந்த கேரக்டர் சுஜாதா அவங்க நடிச்ச ஒரு கேரக்டர் எவ்வளவு ஒரு போல்டான, அந்த காலத்துல எல்லா படத்துலயும் பாலச்சந்தர் சார் படத்துல விமன் சென்ட்ரிக் ரோல்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் ஹி இஸ் நெவர் ஷோன் விமன் ஒரு இதுவா காமிச்சதே கிடையாது. ஆமா, வெரி போல்ட் டைனமிக் விமன். அவளோட மனசுல எந்த மாதிரி ஒரு திமிரோட ஆக்சுவலி இந்த பாட்டு. ஆனா அதே சமயம் அந்த திமிர் வெளியில ஒரு இதுதான், உள்ளுக்குள்ள அவ ஒரு மென்மையான இருக்கலாம். ரெண்டு விஷயம், டைனமிக், நீங்க பெண் தானே சக்தி, அதான் அந்த டைனமிசம் வருது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பாடல் எழுதப்பட்ட விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. பாலச்சந்தர் சார் இந்த காட்சிகளை எடுத்துட்டார் ஒரு கொலாஜ் மாதிரி. அந்த டபுள் நெகட்டிவ் ஏதோ ஒன்று எனக்கு விளக்க முயன்று தோற்றார். பாவம், ரொம்ப எனக்கு இல்லை ரமணன் சார் இதை கேளுங்கன்ட்டு எவ்வளவோ படம் வரைஞ்சி பாகங்களை குறித்து பார்த்தார். நமக்கு ஏறுதா யாராவது ஆனால் சொன்னார். அப்புறம் அது போட்டு காமிச்சார். காட்டும்போது ஒரு ஷாட் மேலே இன்னொரு ஷாட், எதெல்லாம் சுதந்திரம் என்று நீங்கள் நினைப்பீர்களோ, ஒரு கன்றுக்குட்டியினுடைய துள்ளல், ஒரு காட்டிலே ஒரு ஓடையினுடைய ஒரு பாய்ச்சல், அங்கே ஒரு குழந்தையினுடைய தத்தளிக்கின்ற நடை, எல்லாத்தையும் சேர்த்து அப்படி போட்டுட்டு இதை அப்படியே போட்டு காமிச்சார் அவர் கண்ணதாசனுக்கு. இதை அப்படியே போட்டு காமிச்சு, கவிஞரே இதான் ஒரு பெண்ணு மனசுன்றதுக்காக காட்டுறதுக்காக எடுத்துருக்கிறேன் இந்த காட்சிகளை, நீங்கள் ஒரு வாட்டி பாருங்க. பார்த்தாரு, இப்படி கை வச்சு பார்த்தாராம் கவிஞர். பார்த்துட்டு இதுதான் ஒரு பாட்டு. சரி பாலு, இப்படி வச்சுக்கலாமா? எப்படி? காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி, கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது, மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள்
ஆஹா அற்புதமா இருக்கு, பாக்கி நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு போயிட்டாரு. அந்த பாட்டு தொடர்ந்து இன்னொரு பாட்டு வரும். இது வந்து ஒரு இதுல பிள்ளை பெற்று பிள்ளை யானே, பிள்ளை பெற்றும் பிள்ளை யானே, பேசி பேசி கிள்ளை யானே, கோவில் விட்டு கோவில் போவேன், குற்றம் என்ன ஏற்றுக்கொள்வேன். இந்த 2 வரி மட்டும் கட்டாயம் விளக்கிட்டு உங்க பாட்டுக்கு வரேன். கோவில் விட்டு கோவில் போவேன்னா என்ன அர்த்தம்? 3 பேர் அவளை காதலிக்கிறார்கள்ன்ற மாதிரி வரும் அந்த படத்துல. கோவில் விட்டு கோவில் போவேன்னா ஒருத்தன் சரியில்லைன்ட்டு இன்னொருத்தட்ட போவதா அவர் காமிக்கிறாரு இல்ல. அந்த பெண் கோவில் விட்டு கோவில் செல்வது கும்பிடுவதற்கு ஆக அல்ல, கும்பிடப்படுவதற்காக. அவளுக்கு சாமியாக செல்லுகிறார். எந்த கோவிலிலும் சாநித்தியம் கொடுக்கக்கூடிய வல்லமை அவளுக்கு இருக்கிறது. எந்த ஆணாக இருந்தாலும் அந்த ஆணுக்கு கௌரவம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால கோவில் விட்டு கோவில். குற்றம் என்ன? என்ன குற்றம் என்னன்னா அவர்கள் என்னை வணங்குவார்கள், ஏற்றுக்கொள்வேன். அதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. இதை ரொம்ப பேர் விட்டுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க இந்த 2 வரிகளை. சரி, அதுலயே இன்னொன்று வரும். கண்ணிலே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும். கல்லிலே தெய்வம் உண்டு, கல்லிலே ஈரம் உண்டு, கண்களா அறியும். அது என்னன்னு வச்சாருன்னா இன்னொரு இடத்துல சொல்லுவார், கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். அன்புதான் காட்டு. அது அந்த பெண் எப்படி பாடுகிறார் கேட்போம். சேலை கொள்ளாடும் மங்கையின் மேனி, மேனி கொள்ளாடும் மனமெனும் ஞானி, ஞானியின் மனமும் ஆசையில் தேனி, ஞானியின் மனமும் ஆசையில் தேனி, நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி, என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும், என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும், கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்கள் அறியும். நான் ஒரு ராணி பெண்களில் ஞானி. இதுதான் இப்போ சொல்லும் பாட கேட்கும் பொழுதுதான் நமக்கு அர்த்தமே புரியுது. நான் ஒரு ராணி தான். ஒரு வீட்டில் ஒரு பெண் இல்லைன்னு வச்சுங்க, அந்த வீட்டுக்கு மனைவி தானே வெளிச்சம். அவ இல்லைன்னு வைங்க, அது வீடாது, வீடாகவே இருக்காது, எதுவுமே அங்க இயங்காது. அதான் அவள் ராணி, அவளுடைய ராஜ்யம் தாங்க. ஆனா அவள் இருக்கும்போது நம்ம அதை மதிக்கிறோமா? இல்லை. இருக்கும்போது உங்களுக்கு அருமை தெரியாது, இல்லாத போது நீங்கள் பாடுபடுவீர்கள். நான் இந்த 2க்கும் ஆடாமல் என்னுடைய கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் பெண்களின் ஞானி. அவள் ஒரே நேரத்தில் ராணியாகவும் ஞானியாகவும் திகழ்கிறாள் என்பது அற்புதமாக இந்த 2 வரிகள் காட்டுகின்றன. ஒரு நல்ல பெண் உங்களுக்கு கிடைத்து விட்டாலானால், வாழ்க்கையிலே வாய்க்க பெற்றீர்களானால் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு எந்த நல்ல உறவுக்கும் அப்படிதான். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், முன்ன இப்போ சந்திக்கிறோம், அப்புறம் நம்ம பழகிக்கிறோம், ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது, அதற்கு பிறகு பழக்கம் ஏற்படுகிறது என்று நினைத்து கொள்கிறோம். சில ஆழ்ந்த உறவுகளுக்கு அப்படி இல்லை. முன்பே சந்தித்ததால் இப்பொழுது பழகுகிறோம், அல்லது முன்பே பழகி இருக்கின்ற காரணத்தால் இப்பொழுது சந்தித்தோம். அதான் இறைவனுடைய வேலை என்பது புரியும் இல்லையா? நாம அமைத்துக் கொள்ளுகின்ற நட்பு வேறு, அதுவாக அமைகின்ற உறவு என்பது அறவே வேறு. அது இறைவனுடைய நிச்சயம் என்று நம்ம கருதி கொள்ளலாம். முன்பே நாம பழகி இருப்பதனால் இப்பொழுது சந்தித்துக் கொள்ளுகிறோம். இந்த சந்திப்பில் நாம் என்ன செய்யணும்? இறைவனை கொண்டாட வேண்டும். இறைவனை நீங்கள் எப்படி கொண்டாடுவீர்கள்? அன்பாக இருப்பதன் மூலம் கொண்டாடு. ஒருவருக்கொருவர் அன்புடனும் நட்புடனும் மரியாதையுடனும் அக்கறையுடனும் பிரார்த்தனைகளுடனும் இருப்பதுதான் இறைவனை கொண்டாடக்கூடிய சிறந்த வழி இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட பெண் ஒருத்தி நம் கண்முன் நிழலாடுவதை போல தோன்றுகின்ற பாடல் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படி பார்க்கிற, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் என்
எதுக்காக இந்த கருத்தை நான் சொன்னேன்னா, கண்ணதாசனுடைய பல பாடல்கள் சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான். தொடர்கதைக்கு அப்புறம் தானே எப்போதும் சொல்லணும். இவர் வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சு இன்னொரு சைக்கிள் வருதுதான் வாழ்க்கை என்பது கண்ணதாசனுடைய நம்பிக்கை. அதனால சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான். அவர் மாதிரியே சொல்லி பார்க்கணும். நீங்கள் அவர் பேசி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்கல்ல நேரில்? எங்கள் கல்லூரிக்கு அழைச்சோம் அவரை. வந்தார். அவர் அழகாக வந்து பேசினார். பெண் என்றாலே அழகானது, இதமானது, பதமானது, குளிர்ச்சியானது, சுகமானது அப்படின்னாரு. அவர் பேசுகிற பேச்சு அப்படிதான், சங்கீதம் ரவ புரட்டுற மாதிரி பேசுவார். அருமையாக இருக்கும். இப்போ அதை பார்க்கும் பொழுது அவருடைய இன்னொரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது இறைவன் என்ற ஒரு கவிஞன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கண்களில் தொடங்கி கண்களில் மூடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான், இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன், அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. என்ன கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான். அதுக்கு எங்க சான்று? அகச்சான்று. வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான். முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் எட்டினிலே, தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டிலே. கண்ணதாசனுக்கு கண்ணதாசனே அகராதியாக விளங்குவதை இன்றைக்கு நான் உங்களோடு சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அது எப்படி சாத்தியம்? ஒரு கவிஞனுக்கு இதே பாட்டில் வருது. ஐயோ, இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷாக தோன்றுகிறது தான். கரு சொல்லு, கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு. கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு, காலத்தின் பரிசே கவிதையின் சிறப்பு. கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு, காலத்தின் பரிசே கவிதையின் சிறப்பு. கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. இந்த கடவுளின் படைப்பு கற்பனை என்கிறானா கண்ணதாசன்? இல்ல கற்பனை என்கின்ற சக்தி கடவுளுடைய படைப்பு என்று சொல்லுகிறானா? நீங்கள் மோதிக்கொண்டிருங்கள், கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு என்கின்ற முடிவையும் வைத்துவிட்டு சென்றல் போல பறந்து விடுகிறான் கண்ணதாசன். அவ்வளவு அழகான ஒரு யாரெடுத்த தேகமோ, யாரெடுத்த தேகமோ, யாரிடத்தில் மோகமோ, யார் வசத்தில் தீருமோ தெரியுமா? இந்த யாத்திரையின் இறுதி என்ன புரியுமா? இதில் தேரெங்கோ காத்திருக்க தெய்வம் இங்கோ பார்த்திருக்க ஓரிடத்தும் நின்றிடாத கிள்ளை, அவள் ஒற்றை இதழ் பற்றி வாழ்ந்த பிள்ளை என்று கண்ணதாசனை நான் கொண்டாடுகிறேன். இன்னொன்னு, இந்த தாலாட்டை பத்தி சொன்ன செய்தது ஒரு முக்கியமான ஒரு தாலாட்டு. அதாவது பெண்ணை பெத்துட்டா குயின் ஆஃப் தாலாட்டு அப்படின்னா இந்த பாட்டு, கிங் ஆஃப் தாலாட்டுனா மலர்ந்து மலராத. அதான் நீங்க கேரி ஆன். ஐ கம் அண்ட் ஜாயின். இந்த பாட்டுல வந்து அதாவது ஒரு தந்தையை பார்க்கும்போது, கல்யாணத்துல ஒரு தந்தையை பார்க்கும்போது முன்னாடி சொல்லுவாங்க மாதிரி, பார்த்தாலே தெரியுது பெண்ணை பெற்றவர்னு அப்படிம்பாங்க. தந்தை முகத்துல ஒரு கவலையினுடைய ரேகை இருக்கும். அது மாதிரி பாரதியார் சொல்லுவார், பெண் என்று பூமிதனில் பிறந்து விட்டால் மிக்க பீழை இருக்குதடி தங்கமே தங்கம். சுலபமான வேலையே அல்ல ஒரு பெண்ணாக இருப்பது என்பது. பெண்ணாக இருந்து பார்த்தால் தான் தெரியும், அல்லது பெண்மனத்தை அறிகின்ற கவிஞனாக இருந்து பார்த்தால் தெரியும் இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பெண்மைக்கே உண்டு. அதுல இந்த நம்ம தாலாட்டுறா, அந்த மகளுக்கு தான் தாலாட்டுகிறார். நீ இப்போ தூங்கிடு, இதுக்கப்புறம் உனக்கு கிடைக்குமோ இல்லையோ தெரியாது, என்னென்னவோ பாடுபட வேண்டியதா இருக்கிறது, நீ தூங்கு அப்படிங்கிறார். பாடுமா இந்த பாட்டு எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இது நான் பாடாத மேடையே கிடையாது இந்த பாட்டு. அண்ட் முதல்ல இந்த பாட்டு நான் பாடினது வந்து எம்எஸ்வி சார் முன்னாடியும் சுஷீலா அம்மா முன்னாடியும். ஸோ இந்த பாட்டு இன்றைக்கும் வந்து சுஷீலா அம்மா வந்து என்னை பார்த்தாங்கன்னா
காதில் வந்து கேட்பாங்க 2 வரி காலம் இது பாடுறியா அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய லெஜெண்ட். பட் அவங்களோட ஹம்பிள்னஸ் அந்த மாதிரி அவங்க எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் அவங்க ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட் சுஷீலாம்மா. இந்த பாட்டு வந்து அனுபவிச்சு ஃபீல் பண்ணி பாடியிருக்கேன். இந்த பாட்டு இவ்வளோ அழகாக எழுத முடியுமா ஒருத்தர்? அந்த நான் பாடுறேன், பாடிட்டு எனக்கு பிடிச்ச ஃபுல் பாட்டு பிடிக்கும், கஷ்டப்பட்டு பிடிச்ச லைன்லாம் சொல்கிறேன் நான். பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை, என்னறிய கண்மணியே கண்ணுறங்க கண்ணுறங்க. This sums up the whole song. இந்த whole song என்ன சொல்ல வருதோ அந்த ஒரு விருத்தத்தில் வந்து அவர் சொல்லி முடிச்சிடுறாரு. காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. ஃபஸ்ட்டு சரணம்ல வந்து அவர் எப்படி குழந்தைன்னா எப்படி படிப்பு இருக்கும், 4-5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அது படிக்கணும், அதுக்கப்புறம் நான் தூக்கமே வராது அப்படின்னு சொல்லியிருப்பார். செகண்ட் சரணமில் வந்து காதலிச்சுட்டு அப்பா ஒத்துக்கலைன்னா அங்கே தூக்கம் போயிடும், அது அப்படியே ஒத்துண்டு கல்யாணம் பண்ணால் ஹனிமூனில் வந்து தூக்கம் போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அதில் வந்து மாறும் கன்னி மனம் மாறும், கண்ணன் முகம் தேடும், ஏக்கம் வரும்போது தூக்கம் என்பதேது, தான் நினைத்த காதலனை சேர வரும்போது, தான் நினைத்த காதலனை சேர வரும்போது, தந்தையதை மறுத்து விட்டால் கண்ணுறக்கம் ஏது, கண்ணுறக்கம் ஏது. மாலையிட்ட தலைவன் வந்து சேலை தோடும் போது, மங்கையரின் தேனிலவில் கண்ணுறக்கம் ஏது, கண்ணுறக்கம் ஏது. காலமிது காலமிது கண்ணுறங்க மகளே, காலமிதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த பேராகிராஃப். 2 திங்களிலும் பிள்ளை பெறும்போதும் அன்னை என்று வந்த பின்னும் கண்ணுறக்கம் போகும். கடைசியில பஞ்சு. கை நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து தேடும், கை நடுங்கி கண் மறைந்து காலம் வந்து தேடும், காணாத தூக்கமெல்லாம் தானாக சேரும், தானாக சேரும். பாடச்சேவே புல்லரிக்கிறது ஒவ்வொரு வாட்டியும். Not just once, every time I sing this line, it does something to me. அந்த ஆரிராரோ சேர்த்துப்பார். ஆரிராரிராரிராரோ, ஆரிராரிராரோ, ஆரிராரிராரிராரோ, ஆரிராரிரோ, ஆரிராரிராரிராரோ, ஆரிராரிரோ. வறுமை, அதாவது நீ பாடின விதம் வறுமை, அதற்கு உன்னுடைய
குரல் திறமையை காட்டிலும் உன்னுடைய ரசனை தான் இந்த பாட்டில் அதிகமாக தெரியும். முக்கியமான கருத்து இதில் என்னன்னா, தாலாட்டுங்கிறது வந்து குழந்தையை தூங்க வைப்பதற்காகத்தான் பாடுவது. ஆனால் ஒரு பாட்டிலையும் சரி ஒரு கவிதையிலும் சரி எழுதுகின்ற சொற்கள் வந்து மங்கள சொற்களாக. இது வந்து ஒரு பெண் பாடிய காரணத்தால் கண்ணதாசன் பெண்ணாக தாயாக மாறக்கூடிய தன்மை வாய்க்க பெற்றவராக இருந்ததுனால துன்பத்தை பற்றி பேசும்போது கூட அமங்கலமாக ஒரு சொல் கூட வராமல் எழுதப்பட்டிருக்கின்ற பாட்டு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இது என்னவென்று பார்த்தீர்களானால், பஞ்சவருணாச்சலத்துடைய பையன் குழந்தையா இருக்கிறார். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது தாலாட்டுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் கவிஞர். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். தூங்கிட்டு இருக்கான் அந்த குழந்தை, அவனை எழுப்ப போறாங்க. எழுப்பாதீங்க, அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும். அன்பு குழந்தை அவன், அரையாண்டு செல்வனவன். இந்த வயதினிலே இப்பொழுதே தூங்குவதே சுகமான தூக்கம். அவன் சுகமாக தூங்கட்டும். இந்த பாட்டு மாதிரியே இருக்கு. கண்ணை விழித்து இந்த காசினியை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறையிடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தாம் நாற்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம் தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையிலே நீராடி ஐயா பசி என்று அலைகின்ற நிலை வருமோ, என்ன வரும் என்று இப்போது யார் அறிவார். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். கேட்ட பொருளெல்லாம் கிடைத்தாலும், அவன் வீட்டு மாட்டுக்கும் கூட மரியாதை கிடைத்தாலும், பஞ்சனைகள் இருந்தாலும், பால் பழங்கள் உண்டாலும், சொத்து உள்ள காரணத்தால் தூக்கம் பிடிக்காது. அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. என்னாச்சு, அந்த குழந்தை இறந்து போயிடும். இது நடந்த நிகழ்ச்சி. அந்த குழந்தை இறந்து போன பிறகு திரும்பவும் கவிதை எழுதுகிற. பல ஆண்டுகளுக்கு முன்னால் குமுதத்தில் அந்த கவிதை எழுது. முத்துமணி பல்லக்கு, முளைத்தெழுந்த சிறுகீரை, தத்துங்கிளி, தேவதாறு உதிர்த்த இலை, கொத்து மலர் ஒன்றாய் கூடி சமைத்த முகம், 10 மாதம் கூட பாலன் வயதாகவில்லை, செத்து கிடக்கின்றான், சிரித்தபடி கிடக்கின்றான். மைக்கலையா கண்மீது மணிபதித்த சிப்பி என சின்ன இமை மூடி செல்வன் உறங்குகின்றான். பூமியினை விட்டு போவதுதான் சுகம் என்றோ சாமி கொடுத்த மகன் தன்னை மறந்து தூங்குகிறான். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும் என்றே நான் எழுதியதன் ஈரம் உலரவில்லை. 7 நாள் ஆகும் முன்னே இளங்கன்று தூங்கிவிட்டான். அறம்பாடி விட்டேனா அறியேன், இல்ல அறம்பாடி விட்டேனா அறியேன், சிறுகுருவி திறம்பாட மாட்டாமல் செத்தகதை பாடுகிறேன் அப்படின்னு கண்ணதாசன் நொந்து போய் எழுதுறார். அதனால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய நோக்கம் நன்றாக இருந்தாலும் வார்த்தைகள் ரொம்ப மங்களமாக இருக்கணும். அதை பார்த்து சாப்பிட்டு தொலையேன் அப்படிலாம் தயவுசெய்து வீட்டில் மாதிரி பயன்படுத்தாது. கோபம் அது திருநெல்வேலியில் எங்கள் பாட்டி நம்ம வெய்யும் போது நாசமற்று போகிறவனேம்பாங்க. நாசமற்று போகிறவனே தானே பொருள். கோபமாக திட்டுவாங்க. ஆனால் அந்த வசவில் மொழியில் வசவு இருக்காது, தொனியில் வசவு இருக்கும், சொல்லில் வசவு இருக்காது, வசை மொழி இருக்காது. அப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும். அந்த மாதிரி முக்கியமான பாட்டு இது. இன்னொரு பாட்டு அதே மாதிரி தான். அவருடைய தாலாட்டில் ஆண் தாலாட்டு, நம்ம வந்து கண்ணதாசனுடைய தாலாட்டுன்னு தனியாக ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கலாம். அது மாதிரி நான் எல்லாத்துக்குமே எழுதியிருக்காரு, கிருஷ்ணருக்கும் எழுதியிருக்காரு. சீலமா இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. சரிதான். இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய், தூளி ஆற்ற மாதிரி இருக்கும். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்ல மகனே.
நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, பிறந்தாய். இப்படி வச்சிருக்கிறார் பாருங்க இந்த பாட்டு. அது கை கால்கள் இந்த வரி நான் இப்பதான் கவனிச்சேன். சைந்தவிக்கு தான் நன்றி சொல்லணும். கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. பெண்மை எப்படி சிறப்பா சொல்லும். அது கை விளங்க சுமாரான ஆளா இருப்பார் அந்த அந்த கதாபாத்திரம். அவனை வந்து உயிருக்குயிரா காதலிக்கக்கூடிய ஒரு பெண். ஆனா இவருடைய இந்த காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை போகாது. கை கால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் எப்படி சொல்றாரு நொந்து போய், கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடாங்க. மண் வளர்த்த பொறுமை எல்லாம் மனதில் வளர்த்தவனாய் கண் மலர்ந்த பெண்மையினை நான் அடைந்தேன். எல்லாருக்கும் மனப்பாடமான வரி. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை, நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை தாய் மனதை காத்திருப்பேன் தங்கம் மகனே. ஆராரோ ஆரோ ஆரீராரோ ஆராரோ ஆரோ ஆரீராரோ. இந்த ஒரு இடத்துல நீங்க இப்போ சொன்னீங்களே காம்ப்ளெக்ஸ் கை வராது அப்படின்னு எழுதியிருக்காரு. இதே கால் சரியா இருக்காது, கை வராது, அழகில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட பாடியிருப்பாரு. அங்கம் குறைந்தவனை ரொம்ப பிடிச்ச பாட்டு. பரவாயில்லையா? தடங்களுக்கு வருந்துகிறோம். அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை அங்கம் குறைந்தவனை அழகில் நான் மகனை மங்கையர்கள் நினைப்பதுண்டோ சொல்லம்மா, வீட்டில் மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா, மனம் பேசி முடிப்பதுண்டோ சொல்லம்மா. மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து முடிவதில்லை, மண் பார்த்து விளைவதில்லை, மரம் பார்த்து படுவதில்லை, கண்ணியரும் பூங்கொடியும் கண்ணையா, அவர் கண்ணிலே கலங்கம் உண்டோ சொல்லையா, கண்ணிலே கலங்கம் உண்டோ சொல்லையா. தாழையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்த பொன்னம்மா, பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா, என்னம்மா. இந்த பாட்டெல்லாம் மறந்து போனா அப்புறம் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. சோ இருக்கவே இருக்கு கூகுள். பாருங்க எவ்வளவு வேகம் பாருங்க. இப்போ தாலாட்டு பார்த்தோம், காதல் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னும் பெண்ணுடைய மனம் எப்படியெல்லாம் போகிறது என்று பார்த்தோம். இந்த பெண்மனத்துக்கு சிறப்பாக ஒரு டூயட் இருக்கு. காத்திருந்த கண்கள்னு ஒரு படம். அதில் சாவித்திரிக்கு 2 வேடம். ஒரு சாவித்திரிக்கு பதிலாக இன்னொரு சாவித்திரி அவரை கல்யாணம் பண்ணிப்பாங்க. எப்படியும் ஜெமினி கணேசனுக்கு சாவித்திரி தப்பாதுன்னு வைங்க, கல்யாணம் ஆயிரும். ஆனால் நீ முன்ன இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்பாரு. முன்ன இருந்த ஆள் இல்லையா அது தெரியாது, சொல்ல முடியாது. இது சிச்சுவேஷன். குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய தூது விட்டு அவர் கேட்குறாரு, சொல்லுடா உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க தான் நிப்பா அம்மா, உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்பா.
நாங்கள் ஒன்றும் நினைக்கலன்ட்டு அவங்க பதில் சொல்ல இது பக்கத்து இது மலங்க முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருவோம். அப்படி ஒரு காட்சி. இந்த சிச்சுவேஷனை சொல்கிறார் கண்ணதாசனுக்கு. அவர் ரொம்ப பாரபட்சம், பெண் பக்கத்தில் பாரபட்சம் ரொம்ப. இந்த கேரக்டர் வேறு வெயிட் வேறையா போட்டு சாதாரணமாகவே ஜெமினி கணேசன் மேலே நமக்கு அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கிடையாதா? இந்த இல்லை கேரக்டரில் சொல்கிறேன். இந்த பாட்டில் போய் சாவித்திரி வந்து அவர் மிதிக்கிற மாதிரியே எழுதியிருப்பார் கண்ணதாசன். அதை சொல்ல வரங்க நீங்கள் பாட்டு வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா. விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா. கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டாள் ஏனடா கண்ணா. காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா. அந்த கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா. மனதில் அன்றை எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. யார் எழுத முடியுது மாதிரி இவ்வளோ எளிமையா ஒரு பெண்மண். மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. தினம் தினமேன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா, தினம் தினமேன் கோபம் கொண்டாள் கூறடா கண்ணா. அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா. அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழ சொல் கண்ணா. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா. நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா. அருமையான பாட்டுங்க. எவ்வளோ நினச்சி பார்த்தாலும் ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து இப்படிலாம் ஒரு பாட்டு எப்படிங்க ஒருத்தர் எழுத முடியும்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப, அதாவது ஆள் மாறி இவள் வந்து இவனிடம் தஞ்சம் புகுகிறாள் என்பதுனா, அவள் இல்லாமல் அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் பட்டான். இந்த கேரக்டர் அவங்க மாறி இருக்கிறத கூட அப்படி கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு காதலன் ஒரு காதலி, ஒரு காதலன் ஒரு காதலி. விதிவசத்தால் இவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கல, அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கல. இது சிச்சுவேஷன். ஆனால் அதே விதிவசத்தால் அந்த நால்வரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்க கேட்டால், இந்த காதலன் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், தெரியாது அவளுக்கு முன்பு ஒரு காதல் இருக்கிறது. இந்த காதலி அந்த காதலனை திருமணம் செய்து கொள்கிறாள், அவளுக்கும் தெரியாது. அவர்கள் பிரிந்தது விதிவசத்தால் பிரிந்தார்கள், அவர்கள் இப்படி மாறி இணைந்தது விதிவசத்தால் இணைந்தார்கள். இது எப்படி இருக்கும்? இந்த சிச்சுவேஷனை சொல்றாங்க கண்ணதாசனுக்கு. யார் இது? அந்த இசையமைப்பாளர் பேர் மறந்து போயிட்டேன், இறந்து போயிட்டார் அவர் இதை சொல்லி முடிக்கும்போது, ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேதுன்னார். பல்லவி எப்படி இருக்கும்? ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேது,
நால்வரின் பயணம் நால்வகை பாதையில் போகின்ற போது நிம்மதியேது, ரகசியம் என்பது மனதில் இருந்தால் ராத்திரி பகலேது என்று அவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா கண்ணதாசன் காதலினால் போதையினால் கண்ணனையே வீழ்த்தியவன், ராதையினை கதிகலங்க வைத்தவன். காதலினால் போதையினால் கண்ணனையே வீழ்த்தியவன், ராதையினை கதிகலங்க வைத்தவன், நெஞ்சில் ராத்திரியின் ரகசியமாய் தைத்தவன். இவன் போதையிலே சொன்னதிலே போதிமரம் சிலிர்த்ததடி, இவன் போதையிலே சொன்னதிலே போதிமரம் சிலிர்த்ததடி, பௌர்ணமியே வீதி உலா வந்ததே, அவன் புன்னகையில் புயலும் அடங்கி நின்றதே என்று நான் கண்ணதாசனை கொண்டாடுகிறேன். அவர் சொல்றாரு, இது கண்ணதாசனுடைய கவிதை சொல்றேன் கேளு. கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதன்று, மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்ந்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வழி வரலாம், ஆனால் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு அப்படிங்கிறார் இல்லையா? பகைவர்களை நான் வென்று விட்டேன் அறிவினாலே, நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே அப்படிங்கிறார் பாருங்க. நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே அது மாதிரி இந்த அழகாக வருகிறது அந்த வரிகள். இப்போ சைந்தவி சொன்ன குறிப்பில் முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டா, ஒரு ஆண் ஒரு பெண் பாடுகின்ற பாட்டு நம்ம எவ்வளவு ரசிச்சு கேட்கிறோம், நமக்கும் பாடணும் போல இருக்கா இல்லையா? சொல்லுங்க ரவிசங்கர். ஒரு பெண் பாடுகின்ற பாட்டு அமைஞ்சா கூட நமக்கே கேட்கணும் போல இருக்கு. பி சுசீலா அம்மையாருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கண்ணதாசன் விருது கொடுத்தோம். இது பண்ணிடலாம் என்ன சொல்லி, அது வந்து ஒரு கண்ணதாசன் விழால அந்த அம்மாவுக்கு ஒரு விருது கொடுக்குறோம். சுசீலா அம்மா வந்து வாழ்த்தி நீங்க பேசுங்கன்ட்டு எனக்கு நல்ல கூட்டம் கிகானி அரங்கத்துல. நான் என்ன பேசுறது அவங்கள்ட்ட, మేడలు அவங்க இருக்காங்க, நான் తెలుగులో கேட்குறேன். అమ్మగారు ఒక విషయం చెప్తాను, ఒక ప్రశ్న వేస్తాను, ఒక కేள்வி கேட்குறேன், కానీ మీరు అబద్ధం ఆడకూడదు, నిజమే చెప్పాలి, సత్యం చెప్పాలి அப்படின்னா. ఏంటది ఏంటది அப்படின்னா, అందరూ ఉన్నారు కదా, అందరూ చూస్తున్నారు, ఒక ప్రశ్న వేస్తాను, మీరు నిజమే చెప్పాలి, సత్యమే చెప్పాలి. சரி அடுகண்டி அடுகண்டி அப்படின்னா, உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னார் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும் அப்படின்னு. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரே சிரிப்பு. ஆனால் அவங்கள்ட்ட குழந்தை உள்ளம் பாருங்க. சைந்தவி சொன்ன மாதிரி அடுத்து அடுத்து சரணம் 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 பாடுறாங்க. அங்கே என்னை வாழ்த்த சொல்லி அந்த நண்பர்கள் நம்ம முத்தையெல்லாம் வந்து அப்படியே ஒரு பாட்டு நீங்கள் பாடிடணும், அவங்க பாட்டு எடுத்து பண்ணான்னு சொல்லி ஆத்தி அந்த நம்ம ஜில்லு ஜில்லு ராமாமணி சிக்கில் சண்முக சுந்தரம் முன்னால் திணறின மாதிரி, ஏன்னா இந்த அம்மா மூலம் நம்ம போய் பாட சொல்கிறீங்களே, உங்களுக்கு பெரிய பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, பாடணும். அதுக்காக இது சமாளித்தேன். ஆனால் அந்த அம்மையாருடைய குணம் பாருங்க, உடனே வந்து அது அடுத்த சரணம் பாடுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீனும் பாடணும் அடுத்த சரணம். பாடு, இதே பாடிட்டு அப்புறம் அது போகலாம். காதல் பாட்டு பாட காலமின்னுமில்லை, காதல் பாட்டு பாட காலமின்னுமில்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை, உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னார் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். எங்க அக்கா பாடுவார் ரொம்ப அழகா. என்ன அப்படியே ஃபீமேல் சாங் பாட வச்சுட்டு ஓபி அழிக்கலான்னு பாடுறீங்களா? என்ன நீங்க மாத்திரம் ஃபீமேல் சோலோ பண்ண, நான் மேல் சோலோ பாடணும்னு ஆசைப்பட மாட்டேன். பாடுங்க, மேலுக்கு வாங்க. நிறைய பாட்டு நம்ம வந்து ஏச்சா இது ஒரு ஃபீமேல் சோலோவா இருந்தா நம்ம ஸ்டேஜ்ல பாடலாமே அப்படின்னு நினைப்போம், விடமாட்டாங்க ஸ்டேஜ்ல. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல பாடலாம்ல, பாடலாம், மற்ற ஸ்டேஜ்ல தான் விட மாட்டாங்க. நீங்க ஒரு நல்ல ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க எல்லா விதத்திலையும். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா.
அதாவது கண்ணனையே வஞ்சகன்னு சொல்ற தைரியம் வந்து கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த படத்துல ஆக்சுவல் கர்ணன் ஸ்டோரி வேற, இந்த படத்தோட கர்ணன் ஸ்டோரி வேற. பட் எவ்வளோ அழகா இந்த ஒரு பேராகிராஃப் என்னால, அதாவது பாருங்க, ஒரு லிரிக்ஸ் கூட பார்க்க தேவையில்ல, அப்படியே மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. வஞ்சகன் நெஞ்சம் என்னும் வானத்தில் நிலவே கண்ணன், நேரில் அவன் உயிர் நண்பன். நெஞ்சம் என்னும் வானத்தில் நிலவே கண்ணன், நேரில் அவன் உயிர் நண்பன். கும்பிட்டாலோ கொஞ்ச வரும் சிறு குழந்தை, தவறு செய்தால் கொட்டுவதில் குளவி. தோளை கொடுக்கும் தோழன், விஞ்சிடவே முடியாத விஸ்வரூபன், வீரமிக்க சாரதி, விளங்கா மாயன், வஞ்சகத்தில் கைதேர்ந்த மன்னன். வஞ்சகத்தில் கைதேர்ந்த மன்னன், எங்கள் வாழ்வின் ஒளி, யசோதைக்கோ சின்ன பிள்ளை. இல்லையா சைந்தவி? இது வந்து கர்ணன் படத்துல, கர்ணன் படத்துல இன்னொரு அழகான பாட்டு, சுசீலா மட்டுமே பாடக்கூடிய பாட்டு, இன்றைக்கு சைந்தவி அழகாக நமக்கு பாடி காட்ட போகிற ஒரு பாட்டு. இந்த பாட்டுலயும் கூட கர்ணனுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். பொறப்பை பத்தி பேசியிருப்பாங்க. அது வந்து எவ்வளோ அழகா ஒரு மனைவி வந்து அதெல்லாம் இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் இந்த பாட்டுல. அதாவது இன்னொன்னு கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, கர்ணான்னு சொல்ல மாட்டேன், கண்ணான் தான். கண்ணன் தான் கவனிச்சு. பாட்டு மாறி போன பாட்டு இந்த படத்திலேயே. ஆமா, பாலினில் இருந்தே நெய் பிறக்கும் கண்ணா, பரம்பொருள் கண்டே உயிர் பிறக்கும். வீரத்தில் இருந்தே குலம் பிறக்கும், அதில் மேலென்றும் கீழென்றும் எங்கிருக்கும். கண்ணுக்கு குலமேது கண்ணா, கருணைக்கு இனமேத. கண்ணுக்கு குலமேது. அடுத்ததுல எவ்வளவு அழகா, கொடுப்பவர் எல்லாம் மேலாவார், கையில் கொள்பவர் எல்லாம் கீழாவார். தருபவன் இல்லையோ கண்ணாடி, தருமத்தின் தாயே கலங்காதே, தருமத்தின் தாயே கலங்காதே. கண்ணுக்கு குலமேது கண்ணா, கருணைக்கு இனமேத. கண்ணுக்கு குலமேது. விண்ணுக்குள் பிரிவேது கண்ணா, விண்ணுக்குள் பிரிவேது கண்ணா, விளக்குக்கு இருளேது. கண்ணுக்கு குலமேது. ஒருத்தர் பாடும் பொழுதுதான் அந்த சொல்லினுடைய பொருள் நம்மால உணர முடிகிறது. என்னன்னா, வீரத்தில் இருந்தே குலம் பிறக்கும், அதில் மேலென்றும் கீழென்றும் எங்கிருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன காட்சி சொல்றேன். ஒரு சிட்டுக்குருவியினுடைய கூடு, முந்தால சிட்டுக்குருவின்னு ஒரு பறவை இருந்துச்சு, தெரியுது இல்லை? ஞாபகம் இருக்குல்ல? அதுல அந்த கூட்டுல அது முட்டை போடுது. அணில் வந்து குருவி முட்டையை திருடும், பார்த்துருக்கீங்களோ? நான் பார்த்துருக்கேன். காக்கா வந்து அந்த குருவி முட்டையை திருடும். எவ்வளோ பெரிய காக்கா அந்த சின்ன குருவி முட்டையை திருடிட்டு போகும்போது இந்த ஆண் குருவியும் பெண் குருவியும் அதை துரத்துன்னு துரத்தும்.
ஒருபோதும் இந்த குருவிகளால் அந்த காக்கையை வெல்ல முடியாது. வீரம் தனது வலிமை குறைவை பார்க்காது, தான் செய்ய வேண்டிய காரியத்தில் தன்னை ஈடுபடுத்த மட்டும்தான் வைக்கும். வீரத்தில் இருந்தே குலம் பிறக்கும். அதுல குருவியினுடைய வீரம் என்ன, யானையினுடைய வீரம் என்ன, அதில் மேல் என்றும் கீழென்றும் எங்கிருக்கும். எப்படி இருக்கு பாருங்க இல்லையா? இப்போ தாகத்துக்கு எடுத்துக்கங்க, அப்படித்தானே? எறும்பினுடைய தாகமும் யானையினுடைய தாகமும் ஒன்றுதான், கொள்ளும் அளவு வேற. ஆனால் the intensity of the thirst is the same for an ant and an elephant. அது மாதிரி இருக்கிறது இல்லையா? அதான் மேலென்றும் கீழென்றும் எங்க இருக்கணும் போது எனக்கு இன்றைக்கு அதை நாம புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொரு பாட்டு இருக்கிறது சைந்தவி, சீலம்மா. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே உன்னை தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். உன்னை தான் கண்டு சிரித்தேன், நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். என்னைத்தான் எண்ணி துடித்தேன், இன்னும் ஏனோ ஏனோ வளர்த்தேன். என்னைத்தான் எண்ணி துடித்தேன், இன்னும் ஏனோ ஏனோ வளர்த்தேன். பெண்மை பூவாகுமா இல்லை நாளாகுமா, இது தேனோடு பாலாகுமா? என்ன வார்த்தைகளோ நிலவே உன்னை அறிவேன், அங்கே நீரே ஓர் நாள் வருவேன். மலர்ந்தான் அங்கு மலர்வேன், இல்லை பனி போல் நாளும் மறைவேன். இனி நான் என்பதா இல்லை நீ என்பதா, இல்லை நாம் என்று பேர் சொல்வதா? என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. கண்ணதாசனுடைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் இதை மாத்திக்கணும். சொல்லி சொல்லி புரியவில்லை, சொன்ன கதை முடியவில்லை. அவருடைய புகழ் என்பது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும், அதற்கு ஒருபோதும் குறைவு இருக்காது. ஆனால் கண்ணனுக்கு தாசன் என்றுதான் அவருடைய வாழ்க்கை முடிந்தது. அது முன்னாடி ஒரே ஒரு சொல்லணும், நான் பாடலாம் வேண்டாம், சொல்லி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். பாடியும் சொல்லி காமிக்கணும் இல்ல, திடீர்னு தோணித்து. இது கம்பர் வந்து அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினார் கண்கள் கலந்தன எழுதினார். அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கம்பர் அப்படி சொன்னாரு. ஆனா கண்ணதாசன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. சிந்திச்சிருந்தா தந்திருப்பானா? இவ்வளவு அழகா வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்து யாருமே சொல்லவே இல்லை. அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மட்டும் இல்ல, காரணம் இருக்குமானால் அது காதலாக இருக்க முடியும். ஒரு புத்தியினுடைய குறுக்கீடு வந்துவிடு, காரணம் என்று ஒன்று இருக்குமானால் அது காதலாக இருக்க முடியாது. ஐ லவ் ஹிம் பிகாஸ் நான் போச்சு, அது லவ்வே இல்லை. ஐ லவ் ஹிம் ஃபார் அப்படின்னா இட்ஸ் எ ட்ரேட், இட்ஸ் நாட் லவ். அது மாதிரி உங்களுக்கு போய் நான் சொல்லணுமா? உங்களுக்கு தெரியாதா? என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இங்க ராமசாமி சார் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறார், முரளி ஐயாவும் வந்துட்டார். நிறைவாக ஒரு பாடல், இந்த பாடலுக்கு முன்னால் ஒரு வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டிலே கண்ணதாசன் கண்ணனுடைய அடியார்கள் வரிசையிலே சேர்க்கக்கூடிய அருமையான பக்தியும் காதலும் உருக்கமும் சொட்டுகின்ற பாடல்களை எழுதியிருக்கிறார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை நெறியற்ற வாழ்க்கை, முறையற்ற வாழ்க்கை, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனா இப்படிப்பட்ட பாடல்கள் விளைந்திருக்கும் என்றால் நெறியற்ற வாழ்க்கையை கூட பின்பற்ற தோன்றுகிறதோ என்பது அப்படி வராதானா? அவருக்கு அது வாய்த்தது அப்படிதான். ஒரு மனிதன் எப்படி முடிகிறான் என்பதை பார்க்கும் பொழுது கண்ணதாசன் கண்ணனுடைய தாசனாகவே தான் முடிகிறார். அந்த கிருஷ்ண பக்தி
உச்சம் தொடும் பொழுது, உயர்ந்து வரும் பொழுது, கடந்த கால வாழ்க்கைக்காக அவர் மிகவும் மனம் வருந்தி துயருற்ற பொழுது கண்ணன் போதும் என்று அவரை அழைத்து கொண்டு விடுகிறார். அதையெல்லாம் பிழிந்து கொடுக்கின்ற எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. கண்ணதாசனுடைய எந்த காதல் பாடலிலும் கண்ணன் இருப்பான். கண்ணதாசனுடைய எந்த கண்ணன் பாடலிலும் காதல் இருக்கும். நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்களானால் ஒரு பாடல் கூட கண்ணன் மீது கண்ணதாசன் எழுதியிருக்கின்ற பாடல் ஒரு ஆண் எழுதியது போல் இருக்கவே இருக்காது. புருஷோத்தமன் என்றால் அவன் ஒருவன் தான், ஆண் என்றால் கண்ணன் ஒருவனே என்கின்ற நம்முடைய பாரத நாட்டு சம்பிரதாயத்திலே, இந்த மண்வாசத்திலே, மனத்திலே வேரூன்றி போன கண்ணதாசன் அப்படித்தான் பிரதிபலித்திருக்கிறான். அதில் உச்சகட்டமாக ஒரு பாட்டு இருக்கிறது, என்னுடைய பார்வையிலே உச்சகட்டம் என்று நான் அதை சொல்லலாம். அந்த பாடலை நாம் பருகி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அதற்கு பின் 2 நிமிடங்கள் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும். நம்முடைய திருமகள் சைந்தவிக்கு ஒரு சிறப்பான விருது கொடுக்கிறோம், அதையும் பார்த்து நீங்கள் பாராட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்ன அந்த பாடல்? கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை. கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணன் வரும் நாளில் கண்ணீருப்பேனோ, காற்றில் மறைவேனோ, ஓ காற்றில் மறைவேனோ. நாடி வரும் கண்ணன் கோலமணி மார்பில் நானே தவழ்ந்திருப்பேன், ஓ நானே தவழ்ந்திருப்பேன். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே. காலை இளம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே, ஓ எதிலும் அவன் குரலே. இன்னும் 2 நிமிடங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு திரளாக நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமை சேர்க்கிறது, உற்சாகம் அளிக்கிறது. அடுத்த மாதம் 4வது செவ்வாய்க்கிழமை காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சியில் திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் பங்கு பெறுகிறார். அவர் அதை உறுதிப்படுத்திவிட்டார். அதற்கு அடுத்த மாதம் திரு வீரமணி ராஜு அவர்கள் வருகிறார்கள். இப்பவே துண்டை போட்டுட்டேன் அப்படின்னு அவர்களாம் வருகிறார்கள், வந்து சிறப்பிக்க இருக்கிறார்கள். அன்று நம்முடைய நிலைமை எப்படியோ, இங்கே நிலைமை எப்படியோ, அதை பொறுத்து இடம் அமையும். இப்பொழுது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திரு முரளி அவர்களையும் பாரதிய வித்யா பவன் செயலர் திரு ராமசாமி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அன்பர்களே, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் திருமதி சைந்தவிக்கு ஒரு விருது வழங்க இருக்கிறது. அந்த விருதுக்கு பெயர் தேர்ந்த ரசிகர் விருது. அந்த பட்டயத்தை உங்களுக்கு படித்து காட்டுகின்ற பாக்கியம் எனக்கு. மனிதர்களை கலைஞர்களாக மாற்றுவதும் அவர்களுடைய மனிதத்தன்மையை மேம்படுத்துவதும் வாழ்நாள் முழுவதும் அவர்களை அன்றலர்ந்த மலர் போல வைத்திருப்பதும் ரசனைதான். அப்படிப்பட்ட ரசனை மிக்க கலைஞராகவும் இனிய மனிதராகவும் விளங்குபவர் திருமதி சைந்தவி அவர்கள். 1989 ஸ்ரீவத்சன் ஆனந்தி என்னும் பண்பான பெற்றோர்களுக்கு பிறந்த இனிய ராகம் சைந்தவி. சிறு வயதிலிருந்தே இசையில் ஆர்வம் கொண்டவர். இதுவரை 1000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் வழங்கியிருப்பவர். கர்நாடக இசை, மெல்லிசை, திரை இசை 3ஐயும் திறமையுடன் வழங்கி கொண்டிருப்பவர். இவை 3லும் பல பாராட்டுக்களையும் விருதுகளையும் தொடர்ந்து பெற்று வருபவர். பலவிதமான குறுந்தகடுகளை வெளியிட்டிருப்பவர். அகில இந்திய வானொலியின் அங்கீகாரம் பெற்றவர். எத்தனையோ முறை சிறந்த பாடகர் விருது பெற்றவர்.
உலக புகழ்பெற்ற கிராமி அவார்ட் பெற்ற போனோவின் U2 குழுவுக்காக பிளேயிங் ஃபார் சேஞ்ச் என்னும் நிகழ்வில் பாடியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்று பல நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கின்ற சைந்தவி பாடாத தொலைக்காட்சியே இல்லை என்று சொல்லிவிடலாம். இனம் இனத்தோடுதான் சேரும், இசை இசையோடுதான் கூடும் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஜி.வி. பிரகாஷ் அவர்களை மணந்து கொண்டார். அழகான குரலுக்கு சொந்தக்காரர், பழகுவதற்கு இனிய பண்பாளர், ஆழ்ந்த கடவுள் பக்தி கொண்டவர், ஒரு திருக்கோயில் நந்தவனத்தில் மழலை பேசியபடி மகிழ்ச்சியுடன் பாடி வரும் குயில் போல வாழ்பவர், எல்லாவற்றுக்கும் மேலாக கலையிலும் கவிதையிலும் வாழ்வின் பல துறைகளிலும் ஆழ்ந்த ரசனை உள்ளவர், பாடுகின்ற வரிகளையும் இசை நுணுக்கத்தையும் உணர்ந்தும் ரசித்தும் பாடுபவர், கலை என்னும் வானத்தில் ரசனை சிறகுகளால் சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கும் திருமதி சைந்தவிக்கு தேர்ந்த ரசிகர் என்னும் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். சைந்தவியின் இசைப்பயணமும் வாழ்க்கையும் என்றும் இனிமையாகவும் ரசனை மயமாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றோம். இப்படிக்கு மா முரளி, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ். Huh.